ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம் ஆக போற வில்லனை தடுக்கணும், 18 குழந்தைங்கள எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவங்கள வேற காப்பாற்றணும், அதுக்கு ஒரு வில்லன். சரி, அந்த வில்லனை கண்டுபிடிச்சாச்சு, குழந்தைங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட அண்ணனா இன்னொரு வில்லன். கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கும்பலையே இன்டர்வலுக்கு முன்னாடி மாசாவும் செகண்ட் ஹாஃப்ல தாறுமாறாவும் நிறைய சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ கிச்சா சுதீப். குழந்தைகளை காப்பாத்திடுவாங்க, அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒரு டிஃபரெண்ட், இந்த படத்துல ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க, என்னன்னு சொல்றேன். மார்க் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ கிச்சா சுதீப், மெயின் வில்லனா நவீன் சந்திரா, சிஎம் வில்லனா கோபாலகிருஷ்ணா, அப்புறம் லீட் கேரக்டர்ஸ்ல ரோஷினி பிரகாஷ், தீப்சிகா நாப்பல், டிராகன் மஞ்சு, இப்படி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பாராம போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டின 2000 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான போதைப் பொருள் வந்து போலீஸ் கிட்ட மாட்டுது. அப்ப அந்த மாஃபியா கும்பல் எல்லாருமே வந்து போலீஸ ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அந்த போதைப் பொருளை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க நம்ம கிச்சா சுதீப் வந்து தற்செயலா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுத்து சாங்கோட, டான்ஸோட, ஃபைட்டோட ஒரு மாஸ் சீன் பண்ணியிருக்காரு. போதைப் பொருள் தான் கதையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. அடுத்தடுத்து நிறைய குழந்தைகள் வந்து உடனே காணாம போறாங்க. அப்ப கிச்சா சுதீப் வந்து சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு. சஸ்பெண்ட்ல இருந்துட்டு எப்படி டியூட்டி பார்க்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளை கடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ராந்த். இது வந்து படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏன் கடத்தினாரு, எதுக்கு கடத்தினாரு அப்படிங்கிறது ஒரு லவ் ஸ்டோரியோட, ஒரு அண்ணனோட பழி வாங்குற கதையா இருக்கு. அந்த அண்ணன் தான் நவீன் சந்திரா. நவீன் சந்திராக்கும் கிச்சா சுதீப்புக்கும் சண்டை வந்தா என்ன ஆகும், தியேட்டர்ல ஸ்கிரீன் தாங்குமா அப்படிங்கிற ஃபீல்ட்லயே நம்மள இந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க. ஆனா இருக்கு, கிளைமேக்ஸ்ல அந்த நம்ம எதிர்பார்த்த ஃபைட் சீன் இருக்கு. ஊடால ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிறதுக்காண்டி ட்ரை பண்றாரு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஎம் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. அவங்கள மர்டர் பண்ணி தான் அந்த சிக்னேச்சரை வாங்கி இன்னொருத்தர் சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கிறத அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் மொபைல்ல யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த சீன் நம்ம அங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. ஆமாங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆனா படம் அவங்களோட போகுதா, அது வந்து கிளைமேக்ஸ்ல கிச்சா சுதீப் போட்ட ஷால்ல இருக்கக்கூடியதை வச்சு எதுவும் சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இப்படிதாங்க படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆனா அடுத்தடுத்து ஃபைட் சீன்ஸ், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், போலீஸ் என்கொயரி பண்ற சீன்ஸ், இப்படியே போர் அடிக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகுது. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நவீன் சந்திரா தம்பியை தேடி சென்னைக்கு வந்துட்டாரு. தன்னோட தம்பி எதுக்கு தேடுறாருன்னா, அவர் லவ் பண்ணி ஓடி போனது பிடிக்கல. ஏன்னா அது வந்து அவங்க கிட்ட வேலை பண்ற அம்மாவோட பொண்ணு. அது பிடிக்காம அவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காண்டி வராரு. ஆனா வந்த இடத்துல அவர் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. அப்போதான் கிச்சா சுதீப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த 18 குழந்தைகள், அதுதாங்க இந்த படத்தோட ஒரு சின்ன கதை, அவங்கள வந்து காப்பாற்றணும். ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடம் ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அவரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொபைல் நம்பர் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த மொபைல்ல தான் அந்த சிஎம் அம்மாவை கொண்ட ப்ரூஃபும் இருக்கு. இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் அதுதான் என்னன்னா, நவீன் சந்திராக்கும் கிச்சா சுதீப்க்கும் வரக்கூடிய அந்த வார், அந்த சண்டை, சீன் பை சீன்ஸ், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், மியூசிக், ஒரு இடத்துல கூட கம்மியா இல்லாம பிஜிஎம் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. படம் மொத்தத்துல போர் அடிக்காம ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் மூவா போய்கிட்டே இருக்கு. ஒரு மாஃபியா படம், ஒரு கேங்ஸ்டர் படம். கிச்சா சுதீப்புக்கு இப்படி ஒரு கேங்ஸ்டர் படமா? அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. படத்துல என்ன சீன், அது கிளைமேக்ஸ்ல அப்படி என்ன ட்விஸ்ட், என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கும்போது, ஏன்னா இது படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதை கண்டிப்பா நம்ம மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற தூண்டுதலோட அடுத்த ஷோக்கே நீங்க மறுபடியும் போவீங்க. படம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.